மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் தொகுதிகள் கோரி முதல்வர் மு.க.ஸ்டாலினை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசிய நிலையில் 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது திமுக. அதன்படி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்று திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு கையெழுத்தானது. அதன்படி திமுக கூட்டணியில் ஒரு மக்களவை தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மதிமுகவை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அண்ணா அறிவாலயம் வந்து தொகுதி பங்கீடு உடன்படிக்கையை செய்தார். தொகுதி பங்கீட்டில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திருமாவளவன் கையெழுத்திட்டார்கள். அதன்படி திமுக கூட்டணியில் விசிகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. 3 தொகுதிகள் கேட்ட நிலையில் விசிகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. கடந்த 2019 தேர்தலில் சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட நிலையில் மீண்டும் இதே தொகுதிகள் இந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், திமுக கூட்டணியில் 2 தொகுதிகள் போட்டியிடுவது உறுதியாகி இருக்கிறது. சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய தனி தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும். 2019 கையாளப்பட்ட பகிர்வு முறை இந்த தேர்தலிலும் நடந்திருக்கிறது. விசிக 2 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதி வலியுறுத்தியது. எனினும் அரசியல் சூழ்நிலை கருத்தில் கொண்டு 2019 கையாளப்பட்ட பகிர்வு முறைக்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறோம். தனி சின்னத்தில் போட்டியிடுகிறோம். பானை சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டிருக்கிறோம். தனி சின்னத்தில் போட்டியிட திமுக உடன்பாடு தெரிவித்திருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளையும் கருதி கொண்டு தான் 2 தொகுதிகளில் போட்டி என்பதில் உடன்பட்டுள்ளோம். வேட்பாளர்கள் விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இதுவரை திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 தொகுதிகள், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள், ஐசியுஎம்எல் கட்சிக்கு ராமநாதபுரமும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும், மதிமுகவுக்கு 1 தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் தொகுதி பங்கீடு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.